தமிழொலி நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய காலை நேர தலைப்புச் செய்திகள். யாழ்ப்பாணம் செம்மணி பகுதியில் உள்ள 2 மனித புதைகுழிகளில் இருந்தும் நேற்று செவ்வாய்க்கிழமை சிறு குழந்தையினுடையது என சந்தேகிக்கப்படும் எலும்புக்கூட்டு தொகுதி உட்பட 8 மனித எலும்புக்கூட்டு தொகுதிகள் அடையாளம் காணப்பட்டுள்ளதுடன் ஒரு பால் போச்சியை ஒத்த போத்தல் ஒன்றும் ஆடைகளை ஒத்த துணிகள் என்பனவும் அடையாளம் காணப்பட்டுள்ளன. இவை அனைத்தும் மனதை உருக்கும் வண்ணமாக அமைந்துள்ளது. செம்மணி பகுதியில் தடயவியல் அகழ்வாய்வு தளம் இலக்கம் 1 மற்றும் தடயவியல் அகழ்வாய்வு தளம் இலக்கம் 2 என நீதிமன்றத்தினால் அடையாளப்படுத்தப்பட்ட மனித புதைகுழிகளில் இவ்வாறு 8 மனித எலும்புக்கூட்டு தொகுதிகள், அதாவது சிறுவர்களுடையது என அடையாளம் காணப்பட்டு அகழ்வு பணிகளும் முன்னெடுக்கப்பட்டு வந்த வண்ணமே இருக்கின்றது. அஸ்வஸ்ம நலத்திட்டத்தின் 2ஆம் கட்டம் தொடர்பான மேன்முறையீடுகள் மற்றும் ஆட்சேபனைகளை ஏற்றுக்கொள்வதற்கான காலத்தை நீட்டிக்க தீர்மானித்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. குறித்த விடயத்தை நலன்புரி நன்மைகள் சபை தெரிவித்துள்ளது. அதன்படி இந்த மாதம் 31ஆம் தேதி வரை அந்த காலத்தை நீட்டிக்க சபை நடவடிக்கை எடுத்துள்ளது. இதுவரை அஸ்வஸ்ம 2ஆம் கட்டத்திற்காக 39,707 மேன்முறையீடுகளும் 3,183 ஆட்சேபனைகளும் பெறப்பட்டுள்ளன. மலேசியாவிலிருந்து இலங்கைக்கு விசேட விமான சேவை ஆரம்பமாக உள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. மலேசியா ஏர்லைன்ஸ் அதன் பிராந்திய வலையமைப்பில் அதிகரித்து வரும் பயணிகளின் தேவை காரணமாக இந்த நடவடிக்கை எடுத்துள்ளது. அந்த வகையில் ஆகஸ்ட் 22 முதல் கொழும்புக்கு 3 வாராந்திர அகல உடல் விமானங்களை சேர்ப்பதாக அறிவித்துள்ளது. தெற்காசியாவில் மலேசியா ஏர்லைன்ஸின் இருப்பை பலப்படுத்துவதையும் இலங்கை மலேசியாவிற்கிடையிலான பயணம் அதிகரித்து வரும் தேவையை பூர்த்தி செய்வதையும் நோக்கமாக கொண்டே இந்த நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டுள்ளது. தனியார் துறை ஊழியர்களுக்கான சம்பள உயர்வு நாடாளுமன்றத்தின் சட்டமாக நிறைவேற்றப்பட்டதால் அனைத்து நிறுவனங்களும் சம்பள உயர்வை அவசியம் வழங்க வேண்டும் என்று வெளியுறவு, வெளிநாட்டு வேலைவாய்ப்பு மற்றும் சுற்றுலா அமைச்சர் விஜித ஹேரத் நாடாளுமன்றத்தில் தெரிவித்துள்ளார். பட்ஜெட்டில் இருந்து அரசாங்கத்தால் உயர்த்தப்பட்ட சம்பளத்தை எந்த ஒரு தனியார் நிறுவனமும் இன்னும் செலுத்தவில்லை என்றால் அது இப்போது ஏப்ரல் மாத நிலுவைத் தொகையுடன் செலுத்தப்பட வேண்டும் என்றும் அமைச்சர் குறிப்பிட்டுள்ளார். போதைப்பொருள் மற்றும் குற்றங்களில் ஈடுபடும் நபர்களை கைது செய்வதற்கான தொடர்ச்சியான தேடுதல் நடவடிக்கைகளில் ஸ்ரீலங்கா பாதுகாப்பு படையினர் ஈடுபட்டு வருகின்றனர். அதன்படி நேற்றைய தினமும் நாடு முழுவதும் தேடுதல் நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட்டுள்ளது. இதன்போது காவல்துறை அதிகாரிகள், விசேட அதிரடி படையினர் மற்றும் முப்படை உறுப்பினர்கள் உட்பட 73,000க்கும் மேற்பட்டோர் இதில் பங்கேற்றிருந்தனர். அத்துடன் இந்த விசேட சோதனைகளின் போது குற்றங்களில் நேரடியாக ஈடுபட்டதாக அடையாளம் காணப்பட்ட 30 பேரும் கைது செய்யப்பட்டுள்ளதுடன் பல்வேறு குற்றங்களுக்காக பிடியாணை பிறப்பிக்கப்பட்டிருந்த 367 பேரும் கைது செய்யப்பட்டதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இலங்கையின் தேசிய நுகர்வோர் விலை சுட்டன் கடந்த மாதம் 0.6% அதிகரிப்பினை பதிவு செய்துள்ளது. அதே நேரம் 2025 மே மாதத்தில் தேசிய நுகர்வோர் விலை சுட்டன் 0.5% அதிகரித்திருந்தது. இதேவேளை கடந்த மாதத்தில் மின்சார பட்டியலில் திருத்தம் மேற்கொள்ளப்பட்டமையால் உணவு அல்லாத பணவீக்கம் அதிகரித்திருந்தது. இதேவேளை இந்த ஆண்டு இறுதிக்குள் பணவீக்கம் அதன் இலக்கு நிலைக்கு திரும்பும் என்று மத்திய வங்கி நம்பிக்கை வெளியிட்டுள்ளது. நாட்டில் காயங்கள் காரணமாக ஆண்டுதோறும் 12,000 பேர் உயிரிழப்பதாக சுகாதார அமைச்சகம் தெரிவித்துள்ளது. அத்தோடு காயங்கள் காரணமாக ஆண்டுதோறும் 1 மில்லியனுக்கும் அதிகமானோர் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்படுவதாகவும் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது.
சுகாதார அமைச்சின் அறிக்கையின்படி 15 முதல் 65 வயதுக்குட்பட்டவர்களே காயங்கள் காரணமாக பெரும்பாலும் உயிரிழக்கின்றனர். மேலும் இது தொடர்பில் விழிப்புணர்வை ஏற்படுத்துவதில் ஊடகத்துறையினரும் முக்கிய பங்கை வகிக்க வேண்டும் என அமைச்சகம் வலியுறுத்தியுள்ளது. விபத்துகளின் மூல காரணங்களை பற்றியும் முதலுதவியின் அவசியத்தை பற்றியும் மக்களிடையே எடுத்துரைப்பது பாதுகாப்பான சமுதாயத்திற்கான கட்டமைப்பை உருவாக்க உதவும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. அத்தியாவசிய மருந்துகளின் கடுமையான பற்றாக்குறையானது பொது மற்றும் தனியார் சுகாதார துறைகளை தொடர்ந்து பாதித்து வருவதால் இலங்கை பொது சுகாதார நெருக்கடியை எதிர்கொள்வதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த பற்றாக்குறை காரணமாக நாள்பட்ட மற்றும் உயிருக்கு ஆபத்தான நோய்களால் பாதிக்கப்பட்ட நோயாளிகளை நாடு முழுவதும் உள்ள மருத்துவமனைகள் மற்றும் மருந்தகங்களில் தவிக்கப்பட்டுள்ளதாகவும் தகவல்கள் வெளியாகியுள்ளன. இந்த பிரச்சினை பல மாதங்களாக மோசமடைந்து வருகிறது. மருத்துவமனைகள் நோயாளிகளை வெளியிலிருந்து மருந்துகளை வாங்குமாறு கேட்டுக்கொள்கின்றன. எனினும் குறித்த மருந்துகள் கையிருப்பில் இல்லை அல்லது அவர்கள் வாங்கக்கூடிய விலையில் இல்லை என்று நோயாளிகள் கூறுவதாக ஆங்கில ஊடகம் ஒன்று தெரிவித்துள்ளது. கல்கிஸ்ஸ பிரதேச குற்றப்புலனாய்வு பிரிவைச் சேர்ந்த அதிகாரிகள் குழு ஒன்று ககதுடுவ காவல்துறை பிரிவின் பொல்கசோவிட்ட பகுதியில் நேற்று மேற்கொண்ட சுற்றி வளைப்பில் 6 கிராம் 700 மில்லிகிராம் ஹெரோயின் மற்றும் 5 கிராம் 300 மில்லிகிராம் ஹெரோயினுடன் 2 சந்தேக நபர்களை கைது செய்தனர். சந்தேக நபர்களிடம் மேற்கொண்ட மேலதிக விசாரணையில் அவர்கள் வாடகைக்கு எடுப்பதாக கூறி முச்சக்கர வண்டிகளை கொள்ளையடித்து வந்ததாக தெரிய வந்துள்ளது. முச்சக்கர வண்டிகளை கொள்ளையடிப்பதற்கு முன்னர் ஓட்டுநர்களின் முகத்தில் மிளகாய் தூளை வீசியதாகவும் தெரிய வந்துள்ளது. இந்த கொள்ளை சம்பவங்கள் தொடர்பாக சந்தேக நபர்களில் ஒருவரின் மனைவியும் கைது செய்யப்பட்டுள்ளார். கைது செய்யப்பட்டவர்கள் 24, 27 மற்றும் 29 வயதுடைய கலவான மற்றும் ககதுடுவ பிரதேசங்களைச் சேர்ந்தவர்கள் என தெரிய வந்துள்ளது. கொரிய குடியரசின் E8 விசா வகை கீழ் இலங்கை தொழிலாளர்களை இணைத்துக் கொள்வதற்கு வசதி அளிக்கும் வகையில் முன்னோடி கருத்திட்டத்தை நடைமுறைப்படுத்துவதற்கும் அதில் ஆர்வம் காட்டுகின்ற கொரியாவின் உள்ளூராட்சி நிறுவனத்துடன் கலந்துரையாடுவதற்கும் 2025 2ஆம் மாதம் 19ஆம் தேதி மற்றும் 2025 7ஆம் மாதம் 1ஆம் தேதிகளில் இடம்பெற்ற அமைச்சரவை கூட்டங்களில் அங்கீகாரம் வழங்கப்பட்டுள்ளது. அதற்கமைய கொரியாவின் போசோங் உள்ளூராட்சி நிறுவனத்துடன் இடம்பெற்ற கலந்துரையாடலின் பெறுபேறாக இலங்கையில் பருவகால தொழிலாளர்களை ஆட்சேர்ப்பு செய்வதற்கும் மற்றும் அதற்கான புரிந்துணர்வு ஒப்பந்தத்தை மேற்கொள்வதற்கும் உடன்பாடு தெரிவிக்கப்பட்டுள்ளது. கம்பகாவில் மேககவத்தை போலீஸ் பிரிவுக்கு உட்பட்ட தெல்கொட பிரதேசத்தில் விடுதியொன்றின் அறையில் சந்தேகத்துக்கிடமான முறையில் பெண்ணொருவர் உயிரிழந்துள்ளதாக மேககவத்தை போலீசார் தெரிவித்தனர். இந்த சம்பவம் நேற்று இடம்பெற்றுள்ளது. உயிரிழந்தவர் தெல்கொட பிரதேசத்தைச் சேர்ந்த 49 வயதுடைய பெண் என தெரிய வந்துள்ளது. பியகம பாடசாலையொன்றில் 4ஆம் வகுப்பில் பயிலும் 14 மாணவர்களுக்கு நேற்று மதியம் அரிப்பு காரணமாக உடல் நலக்குறைவு ஏற்பட்ட நிலையில் அரசு வைத்தியசாலையில் சேர்க்கப்பட்டுள்ளனர். ஒரு மாணவர் கார்பன் பேனாவால் தலைமுடியில் கோடுகள் வரைந்ததாகவும் அதை தண்ணீரால் கழுவிய பின் அரிப்பு ஏற்பட்டிருக்கலாம் என சந்தேகிக்கப்படுகிறது. மாணவர்கள் யாருக்கும் அபாயமில்லை என வைத்தியசாலை வட்டாரம் தெரிவித்துள்ளது. மட்டக்களப்பு வந்தாறுமூலை பிரதேச குடிமனை பகுதிக்குள் உள்நுழைந்த குரங்கு கூட்டம் பெண்களை கடித்ததில் இதுவரை 6 பேர் படுகாயமடைந்துள்ளதுடன் குரங்குகளின் அட்டகாசத்தினால் அப்பகுதியில் உள்ள வீடுகளின் கூரையோடுகள் மற்றும் பயிர்களை அழித்து சேதமாக்கி வருவதுடன் மக்கள் வீட்டை விட்டு வெளியே செல்ல முடியாது பீதியில் அச்சத்துடன் இருப்பதாகவும் மக்கள் கடும் விசனம் தெரிவிக்கின்றனர். வந்தாறுமூலை பேக் வீதியில் நேற்று வீட்டை விட்டு வெளியில் வந்த வயதான பெண்ணொருவர் மீது குரங்கு கடித்ததை அடுத்து அவர் படுகாயமடைந்துள்ளார். இவரின் காலில் பாரிய தசை பகுதி இல்லாமல் போயுள்ள நிலையில் மட்டு போதனா வைத்தியசாலையில் சேர்க்கப்பட்டுள்ளார். இவ்வாறு கடந்த ஒரு வாரத்தில் இதுவரை 6 பேர் குரங்கு கடிக்கு உள்ளாகி படுகாயமடைந்துள்ளதுடன் இவர்கள் அனைவரும் பெண்கள் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது.
கல்பட்டியில் இருந்து மன்னார் வழியாக காங்கேசந்துறை வரையிலும் ஹம்மந்தோட்டையில் இருந்து பொத்துவில் வரையிலும் உள்ள பகுதிகளில் பலத்த காற்று மற்றும் கடல் கொந்தளிப்பாக இருக்கும் என வளிமண்டலவியல் திணைக்களம் சிவப்பு எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. அத்துடன் ஒரு சில பகுதிகளில் மழை, காற்று, மின்னல் தாக்கம் ஏற்படும் எனவும் குறிப்பிடப்பட்டுள்ளது. இத்துடன் தமிழொலியின் இன்றைய காலை நேர தலைப்பு செய்திகள் நிறைவடைகின்றன. தொடர்ச்சியாக செய்திகளை அறிந்து கொள்ள தமிழொலி ஊடகத்துடன் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.